அந்த மோகினியாக இருந்த பெண்ணின் கையை சிவன் பிடித்த மாத்திரத்திலே அந்த கையிலே ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை தான் ஐயப்பன் என்று சொல்லி இந்த இந்து மதம் சொல்கிறது. இது ஏதாவது அறிவுக்கு உகந்த செய்தி அதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதற்கண் சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகரே எப்படி பிறந்தார்னா அழுக்குலேருந்து பிறந்தார், அழுக்குருண்டை பிள்ளையாருங்கிறான். இதை விட ஒரு கடவுளை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? இந்த கடவுளை கேவலப்படுத்துகிறவன் பகுத்தறிவாதிகளோ நாத்திகர்களோ யாரும் கேவலப்படுத்தலை. கடவுளை நம்பக்கூடியவன் தான் கடவுளை கேவலப்படுத்துகிறான். ஒரு மனிதன் ஒரு ஆணும் கை பிடித்த மாத்திரத்திலே குழந்தை உருவாகிறது, அதுதான் ஐயப்பன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த கடவுளைத்தான் நாம் எப்படி நினைக்கிறது? இந்த கடவுள் கதையைத்தான் நம்ம எப்படி சொல்கிறது? இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை பரப்புகின்ற அந்த முட்டாள்தனமான